வெல்கம் பிளட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க நெஸ்டட் அரேஸ் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, பொதுவாக ஒரு நெஸ்டட் அரே எப்படி இருக்கும்னா அதோட எலமெண்ட்டாக இன்னொரு அரேவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு நெஸ்டட் அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நான் நெஸ்டட் அரேவுக்கு வேரியபிள் நேமாக ஸ்வீட்டபிள்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட்டபிள்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கரியில் இருக்க கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டாக என்ன வைக்க போகிறோம்னா சாக்லேட்ஸை வைக்க போகிறோம். அதனால் நம்ம சம் சாக்லேட் நேம்ஸை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டி, அண்ட் தென் வேஃபர்ஸ், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்ஸ், சிம்பிளாக டார்க்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மில்க் பார்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம பட்டர்ஸ்காட்ச், கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். வனிலா, ஸ்ட்ராபெரி கேக் கொடுத்தாச்சு. நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கத்தான் கேக் கேட்டகரிஸ் கொடுத்துக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஐஸ்கிரீம் கேக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்படிதான் நம்ம ஜெனரலாக ஒரு வந்துட்டு நெஸ்டட் அரேவை டிக்ளேர் பண்ணோம். ஓகே, நெஸ்டட் அரே டிக்ளேர் பண்ணும்பொழுது இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அரேவாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால இப்போ நான் வேற ஒரு எலமெண்ட்டையும் இது கூட சேர்த்து எழுதிக்கிறேன். என்ன எழுதலாம்? ஐஸ் பார்ஸ் எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு நெஸ்டட் அரேவை ஸ்வீட்டபிள்ஸுங்கிற வேரியபிள் நேம்ல அசைன் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த நெஸ்டட் அரேவை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடுச்சு, எந்த எரரும் இல்லாமல். இங்கே வந்துட்டு ஐஸ் பார் கொடுத்தது வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான். பட் இந்த ஐஸ் பார்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோவா ஆப்டா இல்லை, அதனால நான் அழிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 3 அரேவை மட்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த அரேல இருக்க எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா நீங்கள் நார்மலாக அரேவில் கொடுக்குற இண்டெக்ஸ் மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 0th எலமெண்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கன்சோலில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் 0 இண்டெக்ஸ் கொடுத்த உடனே கேண்டி மட்டும்தான் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு அரேவையே ஒரு எலமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த என்டையர் அரேவுக்கும் 0 தான் இண்டெக்ஸ். ஒருவேளை இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வேணும்னா நீங்கள் இதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து இன்னொரு இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் எதுக்காகனா இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற இன்னொரு இண்டெக்ஸ், சப் இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு நாம் 3rd இண்டெக்ஸில் இருக்கிற மில்கி பார்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக 3 கொடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மில்கி பார்ஸ்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் அடுத்ததாக ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு 0th இண்டெக்ஸில் ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட் நேம் எனக்கு தெரியும், பட் இண்டெக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால் பண்ணிட்டு எந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வேணுமோ அந்த வேல்யூ அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இருக்கிறதா பார்த்து கொடுத்துக்கலாம். வேஃபர்ஸ் இருக்குது, வேஃபர்ஸ் என் கண்ணுக்கு தெரியுது, அதனால் நான் வேஃபர்ஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஸ்வீட்டபிள்ஸ் ஆஃப் 0வில் வேஃபர்ஸ் இருக்கிறதுன்னு தெரியுது, பட் அதோட இண்டெக்ஸ் தெரியல.
அதனால தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதோடைய இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ வேஃபர்ஸோட இண்டெக்ஸ் 1 தானே, அதனால பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி நீங்கள் வேல்யூ வச்சு அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம நார்மலாக அரேவை ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்லைஸ் மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் கொடுக்கணும். நமக்கு எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆகணுமோ நமக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து வேணும். எதுக்குள்ளனா செகண்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வேணும் அப்படின்னு கொடுக்கும். இப்போ ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போது இந்த ஸ்லைசிங் மெத்தடை கால் பண்ணி 0th இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த கான்செப்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. And this is Developer Bloods. I'm your Gugan Gunasegaran. See you to the next video.